வெல்கம் டு திருமகள் vlogs. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தியும் சோயா கீமாவும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சோயா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதை நல்லா காஞ்ச சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை பொரிஞ்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டேன் உப்பு போட்டு. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சோயாவை போட்டு மிக்சி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வதங்கினவுடனே வெங்காயம் தக்காளி வதங்கினே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதங்கினவுடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்தோடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச சோயாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சுண்டுனோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டேன். சப்பாத்திக்கும் இந்த சோயா கீமாக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.